குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். நான் ராஜமன்னார் பேசுறேன். அன்னைக்கு உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரே பாஷா, அவர் வீட்டுக்கு இப்போ போய் பாருங்க. அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு உங்களுக்கே தெரியும். கோல்ட் பிஸ்கட் இன்ஸ்பெக்டர், கோல்ட் பிஸ்கட். அண்ணா, மாமா உனக்கு பலூனு பொம்மை ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாரு, பாப்போமா? இருமா, என்ன எப்படி எழுதிட்டு இருக்கேனே? பொன்னமக்கா, பொன்னமக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. எந்தா கஸ்தூரி, எந்தாங்க வேர்த்து விருவத்து போய் நிக்கிறது? கொஞ்சம் உள்ள வாங்களே. பாத்தியாக்கா, இதெல்லாம் இந்த கூடையில வச்சு பாஷா என்ன கொடுத்து அனுப்பிச்சதா சொல்லி உங்க பரமுதான் இங்க வச்சுட்டு போச்சு. பரமுவோ? அவன் பக்கா கேடி எல்லோ. எந்தா இது? சொன்ன பிஸ்கோத்து. எந்தனையான நீ அவனை வீட்டில் சேர்த்தது? பாஷா என்ன கொடுத்து அனுப்பிச்சு சத்தியம் ஆயிட்டு பாஷா பாய் கொடுத்து அனுப்பிய சாதனமே அல்ல. பொன்னம்மாவா, வாங்க வாங்க வாங்க. கண்ணா, உனக்காக மாமா தர்காவுக்கு போய் பாத்தியா பண்ணி ஊத்தி கொண்டு வந்திருக்கேன். பாஷா பாய் தெய்வம் பூந்தி ரூபத்தில் வந்தோம். இது கண்டோ சைத்தான் தங்க பிஸ்கோத் ரூபத்தில் இவிட வந்தோம். அல்லா, என்ன தங்க பிஸ்கட் யார் கொண்டாந்து கொடுத்தது? நீங்க கடற்கரையில பார்த்து கொடுத்ததா சொல்லி பரமதான் எங்கிட்ட கூட இங்க வச்சுட்டு போச்சு. பரமு அவர் ராஜமன்னார் ஆடுல. ஓ, அடிபட்ட பாம்பு படம் எடுத்து பழுதிக்க பாக்குதா? இரும்போட விளையாடுற இந்த பாட்டா கிட்ட தங்கத்தை காமிச்சு விளையாடுறான ராஜமன்னார். நான் யாருன்னு அவனுக்கு என்னங்க? பாஷாபாய் வீடு அது. அதுவும் அதை மூளை விடுதாங்க. கஸ்தூரி, பாஷாபாயின போலீஸ் தேடுது. நீ வேகம் போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு மொழே. பாஷாபாய் வளர நேர்மையான ஆளு. சாதாரணமாயிட்டு சம்மதிக்கலாம் ஒளிகிறதுக்கு. நீ எங்க எங்களும் சம்மதிக்க வைக்கணும். வேகம் போமோளே. அண்ணே, அண்ணே, போலீஸ் உங்களுதான் தேடிட்டு வராங்களா? எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குங்கண்ணே. ஒளிஞ்சுக்கிறதா? நான் ஏன் போய் ஒளிஞ்சுக்கிறோம்? நான் என்ன திருடனா ஸ்மகலரா போய் ஒளிஞ்சுக்கிறது? போலீஸ் நேரா பார்த்து நானே இந்த தங்கத்தை அவங்க கிட்ட கொடுக்குறேன். வேற வேணையே வேணாம். இதோட உங்களை கையும் கலவுனா பிடிக்கணும்னுதான் அந்த ராஜமலரோட சூழ்ச்சி. நான் சொல்றதை கேளுங்கண்ணே. செஞ்சு எங்கேயாவது போய் ஒழிச்சிடுங்க. ஓடி ஒளியறது என் பரம்பரைக்கு தெரியாத ஒன்று. என்ன கோழை நினைச்சியா? அண்ணே, நீங்க யாருன்னு கஸ்தூரிக்கு தான் தெரியும். அந்த காக்கி சட்டை தெரியுமா? அவங்க வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிட்டா நான் பிள்ளையும் கையுமா அனாதையும் நிக்கணும். இந்த குளத்தை நீங்க பாக்கணுமா? நான் சொல்றதை கேளுங்கண்ணே. போயிடுங்க, போயிடுங்கண்ணே. பாஷா, பாஷா பாய், இங்க யாரையுமே காணோம். நீங்க அந்த பக்கம் பாருங்க, நான் இங்க பாக்குறேன்.
இடத்துலயும் பார்த்துட்டாங்க, அவர் இல்ல. சரி வாங்க போலாம். அண்ணே அண்ணே, போலீஸ் போயிட்டாங்க அண்ணே, வாங்க அண்ணே. ரொம்ப சமத்து, வாய் முழுதும் பேசாம இருந்துச்சு. கண்ண யாரு? பாஷாவோட மாப்பிள்ள அப்படிதான் இருப்பான். கண்ணா இத பாரு, மாமா உனக்காக பூஜி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. இத பாரு மாமா பாடுறா. டேய் கண்ணா, டேய் கண்ணா, கண்ணா மாமா பாருடா கண்ணா. தொட்டிலே பிள்ளையும் இல்லை, என் ஆசை கண்ணனவன் புன்னகை இல்லை. இந்த மாமன் நெஞ்சினிலே எண்ணம் தீயாய் வந்ததடா, தழுவும் அன்னை மனம் தங்கச்சி, நடக்கக்கூடாது நடந்து போச்சு. மனசை அமைதிப்படுத்திக்கம்மா. இதை விட நான் என்ன சொல்ல போறேன்? இந்த தங்கத்தை கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஒப்படைச்சிட்டு ராஜமன்னார் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், நான் சொன்னா நீங்க நம்பல. பாஷா பாய் பட்ட பகலிலே கோல்டு பிஸ்கட்டோட வியாபாரத்துக்கு கிளம்பிட்டாரு. வாங்க இன்ஸ்பெக்டர், நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த தங்கத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைச்சேன். இன்ஸ்பெக்டர், இந்த பெரிய மனுஷன் என்ன செஞ்சா தெரியுமா? காய்கறி கூடக்குள்ள இந்த தங்கத்தை வச்சு என் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எனக்கு முன்னால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு போல இருக்கு. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், பாத்தீங்களா? கையும் களவுமா மாட்டிக்கிட்டதும் பாஷா பாய் கதையே மாத்துறாரு. யார பாத்திரா கதைய மாத்திரேன்னு சொல்றேன். பொன்னால ஒரு குழந்தையோட கதையே முடிஞ்சு போச்சுரா பாவி. இன்ஸ்பெக்டர், நாங்கெல்லாம் சேரியில வாழ்றவங்க இன்ஸ்பெக்டர். எங்களுக்கு புற பிஸ்கெட்டை பத்தி மட்டும் தான் தெரியும், தங்க பிஸ்கெட்டை பத்தி தெரியாது. தெரிஞ்சிருந்தா நாங்க இந்த குப்பமேட்டையும் கூவத்திலையும் வாழ்ந்துகிட்டு இருப்போமா இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், ஒரு பெரிய மனுஷனை இப்படி எல்லாம் பேசுறது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லா இல்ல. தள்ளிட்டு போங்க. ராஜமன்னா, ஐ நோ மை டியூட்டி. பாஷா பாய், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. இருந்தாலும் எந்த முடிவு எடுக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அங்கே தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்க தயவு செஞ்சு என் கூட ஸ்டேஷனுக்கு வரீங்களா? உங்களை நம்புறேன் இன்ஸ்பெக்டர். தங்கச்சி, தங்கச்சி அழாதம்மா. அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லை. நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன். எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் ஒருத்தன் இருக்காமா. யாராருக்கு என்னென்ன கூலி கொடுக்கறதுங்கிறது அவனுக்கு தெரியும். பெரிய மனுஷா, நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன். வரமா? ஹாய் டார்லிங், சீக்கிரமா புறப்படு. இன்னைக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம். நான் பயங்கர மூட்ல இருக்கேன். என்ன ப்ரோக்ராம்ங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். லட்சுமி, டவல மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துட்டு வா. என்னைக்குதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க குளிக்க போனீங்க? வரேன் இருங்க. இந்தாங்க. எனக்கு முதல்லயே தெரியும், ஏதோ ஐடியாவில தான் டவல சாக்கு வச்சு பாத்ரூம்குள்ள போட்டீங்கன்னு. அப்ப
தெரிஞ்சுதானே உள்ள வந்த. ஆசைப்படு. இது பாருங்க, நீங்க குளிச்சது போதும். நீங்க முதல்ல வெளியே போங்க, நான் புடவை மாற்றி வந்துடுறேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? போங்க அண்ணா. போங்க. டாய், கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. நமக்கு சொன்ன தேதியில கோல்ட் சரக்கு வந்து சேரலையடா. அவசரப்படாதீங்க குரு, எல்லாம் கொஞ்சம் ஆழ போட்டு தானே செய்யணும். நாம பிளான் போட்ட மாதிரி இன்னும் 3 நாள்ல சரக்கு வந்துரும். சபாஷ்.